அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இப்போது நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் நிறைய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள், அதே சமயத்தில் ஏஞ்சல் நம்பர்ஸு, சிம்பிள்ஸு இதெல்லாம் குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 4-5 பரிகாரங்கள் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு வசதிப்படுதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு வரீங்க. ஒரு சிலருக்கு பலன் கிடைக்குது, ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவீங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பரிகாரம் செய்வதற்கு எங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ பரிகாரம் செஞ்சிட்டோம், ஆனால் ஒன்றும் பலனே கிடைக்க மாட்டேங்குது, இனிமேல் செய்யாமே விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க. எனக்கும் அது புரியுது. அதனால தான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு சொல்லித்தர போகிறேன். இதன் மூலமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்யறதுக்குன்ட்டு எந்த ஒரு நேரமும் நீங்கள் ஒதுக்கி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடி ஓடி உழைப்பாங்க. நிறைய அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். அவங்கெல்லாம் நான் சொல்கிற அந்த நேரம் பரிகாரத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு செய்கிறது சிரமமாகவே இருக்கும். அப்போது செய்ய முடியும், நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலில் வர மற்ற பரிகாரங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேங்க்கில் போட்ட பணம் மாதிரி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். உங்களுடைய கர்ம வினைகள் குறையிற சமயத்தில் கண்டிப்பாக அதுக்கான பலன் டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா செஞ்ச பரிகாரங்கள் எப்போதுமே வீண் போனதாக கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் செஞ்சு பலன் கிடைக்கலைன்னு மனசு விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். அதை செஞ்சிங்கன்னாவே போதும், அற்புதமான பணவரவு ஏற்படும். ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டம்னு பார்க்கும்போது பண கஷ்டம்தான். பணம் பற்ற மாட்டேங்குது, கையில் தங்க மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு தான் நிறைய கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நிரந்தர பணவரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பணவரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இது யாரெல்லாம் செய்யலாம்? இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் கற்பூரவள்ளி இலை செடி இருந்துச்சு அப்படின்னாவே போதும். இந்த செடி இல்லாதவங்க வேறு எங்கேயாவது செடி பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 1/2 அடி அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணி கொண்டு மண்ணில் ஊனி வச்சிங்க அப்படின்னாவே அது நல்லா துளிர்த்து தளைஞ்சு வந்துடும். அதுபோல் இல்லைன்னா நர்சரியில் போயிட்டு கூட நீங்கள் கற்பூரவள்ளி செடி நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா இந்த செடி இருந்ததுனாவே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது கற்பூரவள்ளி செடி இருக்குது எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த செடி முதல்ல உங்களுடைய வீட்டில் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல கவனிங்க. அது கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி வச்சு வளர்க்குறது நல்லது. அதே போல் உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த செடி இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா கொல்லைப்புறம், அதாவது வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்திலெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்கன்னா கூட நீங்கள் ஒரு சின்ன குச்சியாக உடச்சிட்டு ஒரு சின்ன தொட்டி வாங்கி உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வளர்த்து வர்றது அப்படிங்கிறது நல்லது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீட்டுக்குள்ளார வரும்போதும் போகும்போதும் அந்த கற்பூரவள்ளி செடியை நீங்கள் பார்த்துட்டு போகிறது வர்றது அப்படிங்கிறதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். முதல்ல அது சரியான திசையில் இருக்குதா, அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு இந்த செடியினுடைய வேர்பகுதிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரியே மேலே உள்ள அந்த இலைகள் மேலே நீங்கள் தண்ணி தெளித்து விடணும். அதில் குப்பைகள் முடிஞ்ச அளவுக்கு சேராத மாதிரி பார்த்துக்கோங்க. பழுத்த இலைகள் இருந்தது அப்படின்னா அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் கிள்ளி எடுத்துருங்க. அடுத்ததாக வெள்ளி செவ்வாய் நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும் பழக்கம் இருந்ததுன்னா வீட்டில் துளசி செடிக்கு எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் இந்த கற்பூரவள்ளி செடிக்கிட்டையும் நீங்கள் இந்த சாம்பிராணி தூபம் காட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அங்கே ஒரு தீபம் கூட ஏற்றி வைக்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும். துளசி செடி இருந்ததுன்னா துளசி செடி கிட்டேயே கூட இதையும் வச்சுட்டு 2க்கும் பொதுவான ஒரு தீபத்தை கூட நீங்கள் ஏற்றி வைக்கிறது சிறப்பு. சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த நிரந்தர பணவரவு தரக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தலாம். இப்போ நீங்கள் 6ங்கிற எண்ணிக்கையில்
கோமதி சக்கரம் வந்து வாங்கிக்கோங்க. அது என்ன கணக்கு 6னா சுக்கிரவசியம் ஏற்படுறதுக்காக தான் நம்ம இந்த எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிறோம். கோமதி சக்கரம் பற்றி உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம சேனல் பார்க்கும்போது கூட சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன் இல்லையா, அதில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது போல் கோமதி சக்கரம் வந்து வாங்கிக்கோங்க. 6 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு இந்த 6க்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க. இது கூட ஒரு 5 ரூபாய் நாணயமோ அல்லது 1 ரூபாய் நாணயத்தையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து கழுவிட்டு ஒரு பொட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பொருளையும் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சு விளக்கேற்றி வச்சு அதுக்கு வந்து தீப தூப ஆரத்தி எல்லாமே வந்து காட்டுங்க. இது நாங்கள் வைக்கிற நேரம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. சுக்கிர பகவானையும் வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த கோமதி சக்கரத்தையும் இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ கற்பூரவள்ளி செடி இருக்கு இல்லையா, அதனுடைய அடியில் நல்லா கொஞ்சம் மண்ணை தோண்டி அங்கே வந்து இந்த 2 பொருட்களையும் நீங்கள் புதைச்சி மண்ணை போட்டு வந்து மூடி வச்சுருங்க. இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது. அதாவது நாம் இப்படி மறைச்சி வைக்கிறது யார் கண்ணுக்கும் வந்து தெரியக்கூடாது. கொஞ்சம் ஆழமாகவே வந்து நீங்கள் புதைச்சி வைக்கிறது வந்து நல்லது. அதனால் யாருக்கும் தெரியாமல் இது வந்து பண்ணணும். ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணலாம், ஒரு சிலது வந்துட்டு நம்ம ரகசியமாக தான் பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கு பலன் வந்து கிடைக்கும். அதனால் இது நல்லா ஆழமாக தோண்டி நீங்கள் இது வந்து மறைச்சி வச்சுருங்க. இந்த செடியை எப்போதும் போல் நான் சொன்ன முறையில் வந்துட்டு பராமரிச்சுட்டு வாங்க. விளக்கேற்றுங்க, தூபமெல்லாம் வந்துட்டு நீங்கள் காட்டுங்க. எப்போ முடியுதோ அப்போ வந்து காட்டுங்க. இந்த செடியானது எப்படி நல்லா செழிப்பாக தளதளன்ட்டு வளருதோ அதே போல் வந்து வீட்டில் செல்வ நிலையம் வந்து உயரும். இப்போது புதுசாக தான் செடி வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செடி வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நான் சொன்ன அந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது. அதன் பிறகு நீங்கள் அதை பூஜை பண்ணி அதை அப்படியே பூஜை அறையிலே வச்சுருங்க. அதன் பிறகு நீங்கள் செடி வைக்கும்போது இதை நல்லா முதல்ல கொஞ்சம் மண் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கோமதி சக்கரம் இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் இந்த செடியை வச்சு மண்ணை தோண்டி கரெக்டாக வந்து அணைச்ச மாதிரி வந்து நீங்கள் வச்சிடலாம். அற்புதமான பணவரவு வந்து ஏற்படுங்க. சிலதெல்லாம் வந்து நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் வந்து அதை செஞ்சு அனுபவத்தால் உணர்வீங்க பாருங்கள். அப்போ தான் இதனுடைய அற்புதம் வந்து தெரியும். நீங்கள் தினந்தோறும் இது போல் பணவசிய பரிகாரம் செய்ய முடியலனா கூட ஒரு முறை இந்த செடி இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும். இது நீங்கள் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது வளர்பிறை நாட்களாக இருக்கிறது நல்லது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட தான் வளர்பிறையாக இருந்தது. இப்போது டைம் ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்த வாரம் கூட நீங்கள் இதை வந்துட்டு செய்யலாம். மொத்தத்தில் வளர்பிறை நாட்களில் நம்ம இந்த பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சிட்டோம் அப்படின்னாவே போதும், வாழ்நாள் முழுக்க வந்துட்டு நமக்கு பண கஷ்டம் ஏற்படாது. அற்புதமான இந்த பரிகாரத்தை பல லட்சம் பேர் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. அதுக்காக கற்பூரவள்ளி செடி வீட்டில் வச்சுருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்களா, அவங்களுக்கு பண கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்பூரவள்ளி செடி இருக்கிறதுனால தான் அவங்க ஓரளவுக்கு மெயின்டைனே பண்ணிகிட்ருக்காங்க பணத்தை எல்லாம். இன்னும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதை நல்லா வந்து தீபம் ஏற்றுவது, தூபம் காட்டுவது, இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ மேலும் கோமதி சக்கரத்தையும் 1 ரூபாயும் புதைச்சி வைக்க சொன்ன பாருங்கள். இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது நிரந்தரமாகவே அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும், நல்ல பணவரவு வந்து அதிகரிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து மைண்டுக்குள்ளார யோசிச்சுக்கிட்டு அற்புதமான வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.